Asslamu alaikum. Welcome back to Mm Sha Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா MasterChef Tamilல ரெட் டீம் செஞ்ச இனிந்த சுவை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் dried blueberries எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு 10ல இருந்து 15 வரைக்கும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் ஊற வச்சிரறேன். அப்போ நமக்கு பேஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துர்க்கேன். 3 பச்சை மிளகாய். இதை வந்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு பவுல் ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஹங்கர்ட் நல்லா கெட்டியான தயிர், தேவையான அளவுக்கு சால்ட், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா ஐட்டமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிடுறேன். சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அதை நல்லா ஒரு 1/2 அன் ஹவராவது நம்ம நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே வந்து ஃப்ளேவர் இறங்கும். அவங்க சொன்னாங்க உள்ளே வந்து உப்பு பிடிக்காத மாதிரி இருந்தது அப்படின்னு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இது வந்து ஊறிடுச்சு, ப்ளூபெரிஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து நான் மிக்சியில் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு எனக்கு வருது. இதோட கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துட்றேன். இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரணும். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகும் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூபெர்ரி சட்னி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்காகுது. இந்த டைமில் வந்து நான் சுகர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ண உடனே அந்த சுகர் மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ லாஸ்ட்டாக நான் 1/4 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹனியை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட ப்ளூபெர்ரி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா அந்த க்ரீன் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சும்மா நீங்கள் ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணணும் இல்லை. இப்போ பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு சைடு. இப்போ நான் திருப்பி விட்டுறேன். நெக்ஸ்ட் சைடு வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க, தண்ணி எதுவும் ஊற்றாமல். இப்போ நான் வந்து அரைச்ச அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கு பேஸ்ட். அப்புறம் மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா கம்பைன் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சாக்லேட்டும் அந்த பொட்டேட்டோ பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆயிரும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சைஸில் நாசில் எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்ச அந்த ப்ளூபெர்ரி சட்னியை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி இழுத்துடணும், வின்னி செஞ்சாங்களா அந்த மாதிரி. பாருங்க, நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் உருளைக்கிழங்கு மசியல் செஞ்சோல, அதை வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நாசில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நம்ம செஞ்ச அந்த க்ரீன் சிக்கனை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த சாஸில் பாதி பிளேட்டில் பாதி இருக்கணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ், கேப்சிகம் அண்ட் ஆனியன் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி தான் MasterChef தமிழ்ல ரெட் டீம் செஞ்ச இணைந்த சுவை ரெசிபி. பாருங்க, அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளூபெர்ரி சட்னி, க்ரீன் சிக்கன், ஒயிட் சாக்லேட், உருளைக்கிழங்கு மசியல், அதுக்கு மேலே நான் மின்ட் வச்சுருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டடாக இருக்கும். சாஸ், அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த ஒயிட் சாக்லேட் உருளைக்கிழங்கு மசியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. டெசர்ட் கூட நீங்கள் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ப்ளூபெர்ரி சட்னி ஸ்பைஸியாக இருக்கும், அப்புறம் ஸ்வீட்னஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி அவங்க செஞ்சது, இது நான் ரீக்ரியேட் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த MasterChef ரெசிபி போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, see you, take care. மறக்காம நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனா MM Sha Kitchen அஃபிஷியல்னு ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.